காலந்தோறும் நெஞ்சில் வாழும் இந்த காதல் ஞாபகங்கள் தினம் தினம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அண்ட் ஆல்சோ இவர் பப்ளிக் எக்ஸாம்க்கான வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இதை மட்டும் படித்தாவே போதும், 90 அவுட் ஆஃப் 90 உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உரைநடை, செய்யுள், துணைப்பாடம், இலக்கணம், மொழித்திறன் பயிற்சியில் உள்ள எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ பை கிருஷ்ணகுமார் நான் ரெடி பண்ண மெட்டீரியல் 11th ஸ்டாண்டர்டுக்கு தமிழ் ஃபுல் மெட்டீரியல். ஸோ ஓகேங்களா, இதில் வெறும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வித் கீ ஆன்சரோட கொடுத்துருக்கேன். ஸோ அதனால இந்த மெட்டீரியலில் உள்ளதை தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க. நான் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு சொல்கிறேன். ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க், கல்வி மினியோட அஃபீஷியல் வாட்ஸ்அப் சேனல் இருக்கும். ஸோ அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளுடைய வெப்சைட்டு kalvimini.online அப்படிங்கிற வெப்சைட்லேயும் பிடிஎஃப் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்துக்கான லிங்க்கும் இருக்கும். இப்போ வாங்க இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 4 மார்க் அண்ட் 6 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி பிஃபோர் கோயிங் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 90 அவுட் ஆஃப் 90 ஸ்கோர் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் உரைநடை குருவினாக்கள். சாரி, இங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், பட் தமிழ் டைப் பண்ணல கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிருக்கும். குருவினாக்கள், குருவினாவை பொறுத்தளவு உரைநடையில பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன், அந்த கொஸ்டின் பாத்துங்க. உங்களுக்கு ஆன்சர்ஸும் இதுல இருக்கும். நான் வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்றேன். பட் நீங்க இதுல வந்து வீடியோல நான் கொஸ்டின் சொல்றேன், வாட்ஸ்அப் சேனல்ல ஆன்சர் இருக்கும். ஓகே. தமிழ்நாட்டின் மாநில மரம், சிறு குறிப்பு வரைக. கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது? ஊவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து குறிப்பு வரைக. ஆனந்தரங்கரின் வருணர் திறனுக்கு ஓர் எடுத்துக்காட்டு தரக. இந்திய கட்டிடக்கலையின் 3 வகைகள் யாவை? நாளிக்குள் திணிக்கும் மருந்து போல என்னும் ஊமையை ஜீவானந்தருடன் பேச்சுடன் ஒப்பிடுக. இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். நாட்டுப்புறத்திலும் பட்டணத்திலும் சிறந்து விளங்குவதாக தாகூர் எவற்றை குறிப்பிடுகிறார்? இந்த 8 கொஸ்டின் தான் உரைநடையில் உள்ள இம்பார்ட்டன்ட் குருவினா. அண்ட் ஒன் மோர் திங், தமிழை பொறுத்தளவுல நீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் முடிஞ்ச அளவுக்கு வராம பாத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டார் போட்டு, நான் சிறுவினாலாம் அப்படிதான் ஆன்சர் கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி டிக் மீன்ஸ் ஸ்டார் போட்டு எழுதுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பாயிண்டா எழுதுங்க. நெடுவினா வந்து சப்ஹெட்டிங் கொடுத்து கொஞ்சம் நீட்டா எழுதுங்க. பேப்பர் பிரசன்டேஷன் வீடியோ நான் தனியாக அப்லோட் பண்றேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி, ஏன்னா தமிழை பொறுத்தளவுல நிறைய பேருக்கு வந்து ஆன்சர்லாம் தெரியும், பட் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால அவங்களால அந்த 90க்கு 90 எடுக்க முடியல. ஈவன் அந்த 85க்கு மேல கூட எடுக்க முடியல. 90க்கு 100க்கு 95க்கு மேல கூட எடுக்க முடியாததுக்கு ஒரு மேஜர் ரீசன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்றது அதெல்லாம் நான் அப்கமிங் வீடியோஸ்ல சொல்றேன். செயல் குருவினா, பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து யாது? அல்லது பாயிரம் என்றால் என்ன, எப்படி வேணாலும் கேட்கலாம். ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின தொடரின் பொருள் எழுதுக. காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது? சிம்பிள் ஆன்சர் இருக்கும். காற்றின் தீராத பக்கங்களில் சிறகில் இருந்து பிறந்த இறகு ஒன்று ஒரு பறவையின் வாழ்க்கையை எழுதி சென்றது. அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாத்துக்குமே ஆன்சர் பார்த்துக்கோங்க. அலர்ந்து பகுபத உறுப்பிலக்கணம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். காவடி சிந்து என்பது யாது? குறுந்தொகை குறித்து நீங்கள் அறியும் கருத்து யாது? தமிழர்கள் புகழ்பலி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதற்கு முன் நல்ல செயல்களை விரைந்து செய்ய வேண்டும் என்று குறள் கூறுகிறது? சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் யாவை? மருந்து எது? மருந்து மரமாக இருப்பவர் யார்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மதீனா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் கூற்றினை உறுதிப்படுத்துக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெருங்கின இறங்கி பகுபத உறுப்பிலக்கணம். சிங்கி பெற்ற பரிசு பொருட்களாக குற்றால குறவஞ்சி கூறுவன யாவை? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தவை யாவை? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அலைக்கடல் புதுக்கியவர், இலக்கண குறிப்பு தருக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செந்துறை பாடான் பாட்டு துறை விளக்கம் தருக. கற்றேன் என்பாய் கற்றாயா என்று அப்துல் ரகுமான் யாரிடம் எதற்காக கேட்கிறார்? ஒழுக்கமும் குறையும் உணை போல் யாருக்குள்ளே வடிகள் எதனை குறிப்பிடுகிறது? 18 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கு நீங்க வந்து இப்போ ஹாஃபில் இந்த டயத்துல இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து டைம் நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் நான் மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. எல்லாம் கீ ஆன்சரோட கொடுத்துருக்கேன். ஸோ அதனால பெருசா படிக்கிற மாதிரி தெரியாது. உரைநடை சிறுவினா அகைன் சொல்றேன், வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணலாட்டி மஸ்ட் வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுயிர் தமிழ் மொழி என் பெண் என்னும் தலைப்பில் நீவிர் கொண்டுள்ள மொழி பற்றினை எழுதுக. ஆன்சர் பாருங்க, கீ ஆன்சர் ஆஃப் பேஜ் தான் இருக்கும். எழுதல கரெக்டா இருக்கும். வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமானும் கருத்தை எழுதுக. மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்பதை எடுத்துக்காட்டுடன் விவரிக்க.
தமிழர் இலக்கியங்களில் கல்வி குறித்து நீங்கள் அறிந்த செய்தியினை அட்டவணைப்படுத்துக. சமண பள்ளிகளும் பெண் கல்வியும் குறிப்பு வரைக. ஆனந்தரங்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்பதை பாடப்பகுதி வழி விளக்குக. ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள் கற்றளி கோவில்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாரி, ஜீவானந்தன் பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி கூறுவனை அவை வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின். தாமசிகம் என்றால் என்ன? செய்யுள் உள்ள சிறுவினா பாத்தீங்க அப்படின்னா சு வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார்? நூல் ஒன்றின் முகவரியில் இடம்பெற வேண்டும் என நன்னூல் எவற்றை குறிப்பிடுகிறது? சலசவாவியல் செங்கையல் பாயும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து என்பதை விளக்குக. தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு குரட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக. ஏவல் மறுக்கும் சிறுவிளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணர்ந்தால் கொள் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. தமிழை பொறுத்தளவுல இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக மொத்தமே ஒரு 4 கொஸ்டின் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக கம்பல்சரி ஒன்னு வரும் பாத்துக்கோங்க. அதே மாதிரி திருக்குறள்ல இருந்து நெடுவினா கம்பல்சரி ஒன்னு வரும் பாத்துக்கோங்க. கலைவளார் மறையார் கருத்தில் எண்ணியது யாது? சோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல விட்டுருங்க. தமிழக பெண்கள் பாடிக்கொண்டே விளையாடும் போது வெளிப்படுத்தும் மேன்மையான கருத்துக்களாக திருச்சாளல் உணர்த்துவனையாவை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உயர்தமிழை உயிரென்று போற்றும் மீன்கள் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சேரநாடு செல்வ வளம் மிக்கது எக்கூற்றிற்கான காரணங்களை குறிப்பிடுக. இன்குலாப் உலகுக்கு வேண்டும் நானும் ஒரு துளியா என கூறுவதன் நயத்தை விளக்குக. வாய்க்காலின் சிறப்புகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ் அவ்வளவுதான். உரைநடை நெடுவினா பாருங்க. நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் எவ்வாறு பேச்சு மொழி எழுத்து மொழியும் எவ்வாறு உணர்கிறீர்கள்? அது பாருங்க. இங்க வந்து உங்களுக்கு பாயிண்டா சப்கட்டிங்கோட கொடுத்துருப்போம். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. எதுக்கு எந்த மாதிரி ஆன்சர் தேவையோ அதுக்கு அந்த மாதிரி கொடுத்துருப்போம். இயற்கையோடு இயந்து வாழ்ந்த தமிழர்களின் இருப்பிட பெயர்களும் இயற்கையோடு இயந்து இருந்தன கூற்றினை மெய்ப்பிக்க. பௌத்த கல்வி சமணவழி கல்வி முறைகளில் தமிழக கல்வி முறையில் ஏற்பட்டுள்ள பல்வேறு மாறுதல்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க அதுக்கெல்லாம் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்குலாம் இந்த மாதிரி சப்கட்டிங் போடணுமோ அதெல்லாம் போட்டு கொடுத்துருப்போம் பார்த்துக்கோங்க. தாம் வாழ்ந்த காலகட்டத்தின் நாகரிக புதைகளாக நாட்குறிப்பை பயன்படுத்தியவர் ஆனந்தரங்கர் என்பதை நிறுவுக. கல்லும் கதை சொல்லும் என்னும் தொடர் தஞ்சை பெரிய கோவிலுக்கு எவ்வாறு பொருந்துவது விளக்குக வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய தடவை எக்ஸாம்ல கேட்டது பாத்துக்கோங்க. சுந்தர ராமசாமியின் காற்றில் கலந்த பேராசை இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னும் தலைப்பு ஜீவாவின் வாழ்க்கைக்கு எங்கனம் பொருந்தும் என்பதை விளக்குக. சிதறிய கடிதங்கள் உணர்த்தும் கருத்துக்களை சிதறாத விளக்குக வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க. செய்யுள் நெடுவினா
நன்னூல் பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் வாயிலாக அறியலாகும் செய்திகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திருமலை முருகன் பல்லு கூறும் வடகரை தென்கரை நாட்டு பாடல்களை இயற்கை வளங்களை விவரிக்க. காவடி சிந்து வழிநடை பாடல் இக்கூற்றை அண்ணாமலையாரின் பாடல் வழி மதிப்பிடுக. அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வில் உயர்த்தும் இக்கூற்றை முப்பால் வழி விளக்குக அல்லது அடக்கமுடைமை குறித்து வள்ளுவரின் கருத்துக்களை தொகுத்தெழுதுக. தலைவியின் இல்லற பாங்கினை பற்றி செவிலித்தாய் நற்றாயிடம் வியந்து கூறுவனை. அவை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மதீனா நகரம் ஒரு வளமான நகரம் என உமர் புலவர் வர்ணிக்கும் செய்திகளை தொகுத்தெழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி என்பதை உதாரண பாத்திரம் வாயிலாக மெய்ப்பிக்க. துணைப்பாடத்தில் உள்ள நடுவினா தமிழர் வாழ்வோடு புலம்பெயர்ந்த நிகழ்வுகளை முத்துலிங்கம் திணை பாகுபாடு எவ்வாறு இணைக்கிறது? யானை டாக்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாடிவாசல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 3ல இருந்தே மேக்ஸிமம் 1 கேட்டுருவாங்க. ஸோ இதை பார்த்துக்குங்க. இருந்தாலும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா பாரதியின் இதழாளர் முகம் குறித்து நீங்கள் அறிவனையாவை. பிம்பம் கதை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பார்த்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் இதுவே போதும். இதை தாண்டி கொஸ்டின்ஸ் இருக்கு, நான் பிடிஎஃப்ல பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இது போதும். இதை தாண்டி பெருசா எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ சிம்பனி தமிழர், ஆஸ்கால் தமிழர் இதெல்லாம் கம்பல்சரி கேட்கறது. ஓகேங்களா? அணிகள் பாருங்க. வேற்றுமை அணி பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய தடவை கேட்டது. சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. சொல் பின்வரும் நிலை அணி. உருவக அணி. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதுல உள்ள இருக்கும். பஞ்ச புகழ்ச்சி அணி. ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. அணியை பொறுத்தளவு ஈஸி தான். பெருசாக அது நீங்கள் சொல்லணுங்கிறதே இல்லை. ஈஸியாக எழுதிடலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் உள்ளது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஒன் வேர்டுக்குலாம் மெட்டீரியல்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட். தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். பாய். கண்ணே கலைமானே கன்னிமயில் என கண்டேன் உன்னை நானே.